ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் மிட்சோகோ ஆப்டிடியூட் கொஷின் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். மிட்சோகோ 2024 ஆப்டிடியூட் பேப்பரில் மொத்தமாக 60 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 60 கொஷின்ஸை 60 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும். அதுதான் டைம் லிமிட். ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸை நான் சால்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question போலாம். Two students appeared at an examination. One of them secured 9 marks more than the other and his mark was 56% of the sum of their marks. The marks obtained by them are. இதான் question. என்ன சொல்றாங்க? And let the two marks be x and x plus 9. Okay? ஏன்னா one of them scored 9 more than the other person. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் தான் சொல்றாங்க x plus 9. And this is equal to x plus 9 is equal to 56% 56 by 100 of the sum of their marks. Sum of their marks x plus 9. Correct? x plus 9. இதான் ஈக்குவேஷன். இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா x and x plus 9 என்னது? 2 marks, the marks obtained by both of them are என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சால்வ் பண்ணிக்கலாம்ல. 2 2s are 4, 2 8s are 16, 2 50s are 2 14s are 2 25s are. Okay, 25 inside கொண்டு போயிடலாம். 25x plus 9 into 25 is equal to இது உள்ள கொண்டு போயிடலாம். x plus x வந்து 2x இருக்கும். ஸோ 2x into 14 28x plus 14 into 9. ஓகே, இது எப்படி வச்சுக்கலாம். இப்போ 28 minus 25x வந்து இந்த சைடு 3x. ஸோ இது அப்படியே இது மைனஸ் இது பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 9 into 25 minus 14 into 9. ஸோ 9 காமனாக வெளில கொண்டு போயிட்டீங்கன்னா 25 minus 14 எவ்வளோ? 11. ஸோ 11 into 9 இதுதான் வந்து இந்த சைடு வரும் LHS. ரைட் சைடு இது வருது. ஸோ 3 3s are 9. So x is equal to 11 into 3, that is 33. So x is equal to 33. 2 marks என்னது? ஒன்று வந்து 33, the other ஏன்னா x இன்னொரு மார்க்ஸ் வந்து x plus 9. 33 plus 9 என்னது? 42. சாரி 42. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The ratio of the number of boys to the number of girls in a school of 640 students is 5:3. If 30 more girls are admitted in the school, then how many more boys should be admitted so that the ratio of boys to that of girls becomes 14:9? இதான் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 5:3 அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சம்மேஷன் வந்து 640 தான் சொல்கிறாங்க. ஸோ 5x plus 3x is equal to 640. Okay, so x is equal to 80. ஓகேங்களா, இந்த சைடு 8x வரும். 8ஆல் வந்து இது டிவைட் பண்ணி அப்படின்னா x is equal to 18 வரும். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எப்படி வரும்னா 3x கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 into 80 is equal to நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பாய்ஸ் 5x இது 5 into 80 is equal to 400. இதான் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த். என்ன சொல்றாங்க? இஃப் 30 more girls are admitted in the school, கேர்ள்ஸ்ல வந்து 30 more வருது. அப்போ என்னது? 270. 240 plus 30 270. If 30 more girls are admitted in the school, then how many more boys should be admitted so that the ratio of boys to that of girls becomes 14:9? என்ன சொல்றாங்க? நியூவர் ரேஷியோ பாய்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து 14/9 அப்படின்னு சொல்றாங்க. பாய்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் 400 plus some amount is getting added. ஒரு certain amount of number of boys வந்து ஆட் பண்றாங்க. ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் வந்து நியூலி ஆட் பண்ணது 270 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா y கிடைச்சிடும். This is the number of boys that we should add so that the ratio becomes 14/9. ஓகே, இது சால்வ் பண்ணலாமா? இப்போ ஸோ இதை இந்த சைடு கொண்டு போகிறேன், இதை இந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகே,
270 into 14 எவ்வளோ வரும்? 3780 equal to 9 into 4 3600 plus 9y. இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா வரும் 180 is equal to 9y. So y is equal to 20. Okay. So 20 more boys should be added so that the ratio becomes 14:9. இது ஆன்சர். உங்களுக்கு வேறு கம்பெனி ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இஃப் 1/3 ஆஃப் 3/8 ஆஃப் அ நம்பர் இஸ் 27, வாட் வில் பி த நம்பர்? 1/3 எப்படி எழுதலாம்? 1/3 ஆஃப் 3/8. 3/8னா 3/8 ஆஃப் அ நம்பர் இன்டூ அந்த நம்பர் லெட்ஸ் சே ஏன்னு வச்சுப்போம். ஆஃப் திஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ என்னன்னா வாட் வில் பி த நம்பர்? ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? 3 கேன்சல் ஆகிடும். 8 இன்சைடு போயிடுச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 27 இன்டூ 8. ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 7 சார் 56, 5 எங்கே போயிடும்? 8 2 16 + 5 21. ஸோ 216. ஏ இஸ் ஈக்குவல் டு 216. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அ மேன் ate 147 bananas in 7 days. Each day he ate 4 bananas more than previous day. How many bananas he ate at the first day? இதான் கொஸ்டின். இதை நீங்கள் மேனோட தான் சால்வ் பண்ணி ஆகணும். இந்த 7 டேஸில் என்னென்ன கன்சியூம் பண்ணியிருக்கான்றது எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டே லெட் தட் பி எக்ஸ் பனானாஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டே வந்து எக்ஸ் + 4, ஏன்னா 4 மோர் தென் தி ப்ரீவியஸ் டே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் + 8, ஏன்னா எக்ஸ் + 4 + 4 நெக்ஸ்ட் டே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் எக்ஸ் + 12, இந்த மாதிரி 4 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, எக்ஸ் + 20, இது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே வந்து எக்ஸ் + 24. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் ஆல் தீஸ் பனானாஸ் இஸ் ஈக்குவல் டு 147. இந்த 7 டேஸில் சாப்பிட்ட பனானாஸ் ஈக்குவல் டு 147. ஹவு மெனி பனானாஸ் ஹி ஏட் த ஃபர்ஸ்ட் டே? எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சம் பண்ணிக்கலாமா? ஸோ எக்ஸ் இது இந்த இங்கே இருக்கிற எல்லா டிஜிட் 7 டிஜிட்ஸும் நம்ம சம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 7x வரும், ஏன்னா எக்ஸ் வந்து 7 டைம்ஸ் இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் சம் பண்ணிக்கலாம். 4 + 8 12, 12 + 12 24, 24 + 16 40, 40 + 20 60, 60 + 24 84. ஸோ 7x + 84 is equal to 147. 7x is equal to இது இந்த சைடு போயிடுச்சுன்னா 147 - 84 எவ்வளோ? 63 வரும். Okay, x is equal to 7 9s are 63. So x is 9. So this is the number of bananas he ate at the first day. Is the answer. இப்போ next question போலாம். A man multiplied a number with 3/4 instead of 4/3. What is the error percentage? இப்போ அந்த நம்பர் வந்து x னு வச்சுக்கலாம். He multiplied that with 3/4 instead of 4/3. 4/3ல மல்டிப்ளை பண்ணால் அது வந்துடும் 4/3x அப்படின்னு இருக்கும். இதான் பண்ணியிருக்கணும். பட் எஸ் மல்டிப்ளைட் பை 3/4. எரர் பர்சன்டேஜ் என்ன? எரர் பர்சன்டேஜ் என்னன்னா இதுதான் நம்மளோட பேஸ் நம்பர். கரெக்டாக இதுதான் ரைட் நம்பர். இதுதான் வந்து டினாமினேட்டரில் வரும். மேலே இருக்கிறது எவ்வளோ எரர்? எரர்னா இது மைனஸ் இது. கரெக்டாக நமக்கு வந்து எரர் பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ 4x/3 minus 3x/4, இதுதான் எரர் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கணுமா? 16 - 9x, 16x - 9x/12 which is equal to 7x/12. இதுதான் எரர் வேல்யூ. 7x/12 இதுதான் எரர். ஓகே, ஆனால் எரர் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து எரர் வேல்யூ டிவைடட் பை பேஸ், இதுதான் நமக்கு பேஸ் தான் ரைட் வேல்யூ. கரெக்டாக அது பேஸ். இது நம்ம டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோமா? 3 4s are 12. ஓகே, that is equal to 7 x கேன்சல் ஆகிடும். 7/4 into 4 16. 7/16 இதுதான் வந்து இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பர்சன்டேஜுக்கு. இதுதான் வந்து எரர் பர்சன்டேஜ். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 4 4s are 16,
425 சார். ஸோ 25 into 7/4 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்னா 43.75 எரர் பர்சன்டேஜ். இதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வீக்லி இன்கம்ஸ் ஆஃப் 2 persons are in the ratio of 7:3 and their weekly expenses are in the ratio of 5:2. If each of them saves 300 per week, find their weekly incomes. Okay, weekly income வந்து ரேஷியோன்னு சொல்கிறாங்க 7:3. ஸோ நம்ம 7x அப்புறம் 3x அப்படின்னு எழுதிக்கலாம் ரெண்டு இன்கம். வீக்லி எக்ஸ்பென்சஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:2. ஸோ அது ரெண்டு எழுதிக்கலாம் 5y 2y அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, each of them saves 300 per week. சேவிங்ஸ் என்னது, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், அதுதான் வந்து 300 கரெக்டாக. ஸோ 7x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 300. அதே மாதிரி 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 300 இதான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இந்த சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணலாம்ல. 7x மைனஸ் 5y ஈக்குவல் டு 3x மைனஸ் 2y. ஓகே, ஸோ இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4x இஸ் ஈக்குவல் டு 5y மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3y. இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு 4/3x அப்படின்னு வரும் கரெக்டா. இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வீக்லி இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. வீக்லி இன்கம் எடுத்து 7x and 3x கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், 7x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு தெரியும் கரெக்டாக இந்த ஈக்குவேஷனு. இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச y வந்து போடலாம். 7x மைனஸ் 5 இன்ட்டு இதில் நம்ம கண்டுபிடிச்ச y போடலாம். y வந்து என்னது 4/3. ஓகே, x 300 சால்வ் பண்ணால் என்ன வரும், 3 இன்சைட் போயிடுச்சு. 21 மைனஸ் 5 into 4 is equal to 20x. 21 minus 20x is equal to x equal to 3 இன்சைட் போடும். ஸோ x is equal to 900. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி வீக்லி இன்கம். வீக்லி இன்கம்ஸ் என்னது 7x 3x. 7x என்னது 7 into 9, ஓகே 6300. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்கம். நெக்ஸ்ட் வந்து 3x. ஸோ 3 into 9 2700. இது வந்து செகண்ட் இன்கம். ஓகே, இதுதான் வீக்லி இன்கம். இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 4 9 16 25 36. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸில். இது கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். 1 அப்படி எடுத்துக்கலாம். 4 9 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி தெரியுதுல்ல. 4 can be 2 squared, 3 squared is 9, 4 squared is 16, 5 squared is 25, 6 squared is 36. Okay, 1 squared is 1. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 7 ஸ்கொயர் தான் வரும் கரெக்டா. 7 ஸ்கொயர் என்னது 49. அதுதான் அடுத்த நம்பர் இங்கே வரும் கரெக்டா. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் த சம் ஆஃப் 2 numbers is 80 and its product is 1575, what is the least common multiple of these 2 numbers? இதான் கொஸ்டின். இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, அந்த சம் ஆஃப் தீஸ் 2 numbers ஃபர்ஸ்ட் வந்து 18 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1575 அதுவும் கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் தி எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், இதான் கொஸ்டின். இது வந்து நம்ம ஐட்ரேட்டிவ் மெத்தட்ல தான் போடணும். இப்போ சம் வந்து 18ன்றாங்க, ப்ராடக்ட் வந்து 1575. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல முடியுது ஓகேங்களா. ஸோ நான் 80 வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. எக்ஸ் ஒய் 40 போட்டால் வராது. மல்டிப்ளிகை பண்ணால் உங்களுக்கு வந்து 1575 வராது ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு லெட்ஸ் சே 5 இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மல்டிப்ளைங் டிஜிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும். எக்ஸ் இல்லாட்டி ஒய் ஏதாவது ஒரு இது வந்து 5ல முடியணும். லெட்ஸ் சே நான் வந்து 35 and 45 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இது ரெண்டும் சம் பண்ணா 80 வருது ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணா வருமா செக் பண்ணிடலாமா. 5 5 are 25, 5 3 are 15 plus 2 7, 5 2 are 20, 3 are 12, 12 plus 2 14 வருது கரெக்டா. ஸோ 35 and 45 நம்பரே வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி பார்த்ததுல சம் பண்ணா 80 வருது, மல்டிப்ளை பண்ணா 1575 வருது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இதுதான் கிளியர். பட் வந்து கொஷின் வந்து இது கிடையாது. கொஷின் என்ன கேட்குறாங்க, இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் 35 and 45ஓட லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. அது கண்டுபிடிக்கலாமா.
ஓகே, இப்போ 35 and 45 இதோட எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 7s are 35, 5 9s are 45, 3 ஆல் போடுங்க, 3 3s are 9. ஓகே, ஸோ இப்போ லீஸ்ட் காமன் இதுதான் வந்து லீஸ்ட் இது நம்ம டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே ஃபர்தராக வந்து டிவைட் பண்ண முடியாது 7 and 3. ஓகேவா, இதுதான் லாஸ்ட் இது. ஸோ இது இந்த எல்லா இந்த 4 டிஜிட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5 3s are 15, 15 into 7 into 3 கரெக்டா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டு நான் பண்ணிக்கிறேன். 7 5s are 35, 105 வருது, இது எழுதும் into 3 நெக்ஸ்ட் இது வருது. 5 3s are 15, 3 1s are 3. ஓகே, ஸோ 315 இதுதான் வந்து எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If there are 40 people in a group and each people shake hands with each other, what is the total number of handshakes? ஓகே, இது வந்து ஒரு காம்பினேஷன் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம். பட் நான் அப்படி சால்வ் பண்ண போகிறதில்ல. ஒரு காமன் சென்ஸுக்கெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபார்முலா பேஸ்ட் சால்வ் பண்ணுறது எல்லாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக அப்படி சால்வ் பண்ணலாம் லாஜிக்கலாக. ஓகேங்களா, இப்போது 40 people இருக்காங்கன்னா லெட்ஸ் டேக் ராம்ன்ற ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ராம் வந்து ஒருத்தன் கரெக்டா. இஃப் ஹி ஹேஸ் டு ஷேக் வித் ஈச் அதர், பாக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 39 people இருப்பாங்க கரெக்டா. ஸோ ஹி ஹேஸ் டு டு 39 ஹேண்ட்ஷேக்ஸ். அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. if there are 40 people in a group and each people shake hands with each other, so Ram will shake hands with 39 people. ஓகேவா, அது மாதிரி everyone will be shaking hands with 39 more people. okay, so 39 each person. okay, 39 handshakes. total persons எவ்வளோ? 40. so 40 நான் மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா, இது ஒரு நம்பர் வந்துடும். பட் இது வந்து it is not equal to the total number of handshakes. ஏன்னா let's say if Ram is shaking hands with one more person, let's call him as Sam. ஓகேவா, இப்போ ராம் வந்து ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித் சாம் வந்து நம்ம 39ல கன்சிடர் பண்ணிருப்போம். அதே மாதிரி சாமும் வந்து ராம் கிட்ட வந்து ஷேக் ஹேண்ட் பண்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஏன்னா சாம் வந்து he will be shaking hands with 39 people கரெக்டா. ராம் வந்து with all of them 39, சாம் வந்து all of them 39. பட் இந்த 39ல சாம் shaking hands with ராமும் கன்சிடர் பண்ணுவோம். we are counting it twice. ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணும், இந்த 39 into 40 ஆன்சர் கிடையாது, டிவைட் பை 2 போடணும். அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிக் ஹேண்ட்ஷேக்ஸ் கரெக்டா. இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 4s are 36. okay, 151560 divided by 2, that is equal to 780. okay, these are the total number of handshakes that these people will do. is the answer. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். a radio is coded as SZHP. mango will be coded as what? okay, இது கோடிங் பேஸ்ட் क्वेश्चन. இப்போ ரேடியோ எடுத்துக்கலாம். radio is coded as SZEHP. இது எப்படி கோட் பண்ணிருக்காங்க? மேங்கோ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை வந்து எப்படி கோட் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை அனலைஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு வேர்டும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, RS பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஆருக்கு அப்புறம் தான் S வரும் கரெக்டா. ஸோ +1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இங்க இருந்து. A பாத்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி, இப்போ ஏல இருந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போட்டீங்கன்னா Z வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் 3A, அதுக்கப்புறம் வந்து A ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா. ஸோ -1 ஏக்கு முன்னாடி இருக்கு C, இது -1ல வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா D வந்து Dக்கு அடுத்து அகைன் +1. ஓகேவா, இதுவும் டெஃபினட்டா -1 நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆர்டர் +1 -1 +1 -1 நினைக்கிறேன். ஐக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐக்கு முன்னாடி வருது ABCDEFGHI கரெக்டா. ஐக்கு முன்னாடி H வரனா லெட்ஸ் சே -1 வச்சுப்போம். அப்புறம் இது ஓக்கு அப்புறம் P கரெக்டா. இது +1. ஸோ +1 -1 +1 -1 அந்த மாதிரி ஆர்டர்ல போகுது. ஸோ அப்ப நம்ம மேங்கோ எப்படி கோட் பண்றது? மேங்கோக்கு வந்து +1ல ஸ்டார்ட் பண்றாங்க. அது மாதிரி எம்க்கு அடுத்து என்ன வரும்? N எடுத்துக்கலாம். ஏக்கு முன்னாடி என்ன வரும்? -1 பண்ற Z. இங்கே அப்படிதான் கோட் பண்ணிருக்காங்க, A வந்து Zன்னு சொல்லிட்டு. அப்புறம் Nக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா LMNO கரெக்டா. Nக்கு +1 இங்க கோட் பண்ணணும், O ன்னு கோட் பண்ணலாம்.
ஓகே. இது வந்து இதுக்கு முன்னாடி g, இது வந்து -1 போடுங்க. g க்கு முன்னாடி என்ன வரும்? f. கரெக்ட்டா? f க்கு அப்புறம் தான் g. கரெக்ட்டா? சோ அப்புறம் வந்து இது வந்து சோ இது +1 -1 +1 -1 +1 எடுத்துக்கணும். o க்கு அப்புறம் என்னது? LMNO p. Okay, so mango will be coded as NZOFP. Okay, இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃபா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, நாங்க இருக்கோம். இது வரைக்கும் நாங்க 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலன்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். we will make you placement ready within 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.